இன்னைக்கு நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது வேற ஒன்று. இல்லை, ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. அது என்னன்னு ஃபுல் வீடியோவில் பாருங்க. ஒன்றுமே தெரியல. ஹனாய் டு சாப்பா 7 hours ஆகும். நான் காலையில் 6 o'clock ரீச் ஆனேன். சிட்டியில் இருந்துட்டு சாப்பாவை பார்த்தோன்னே ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட். ஃபுல் டிராவலில் வந்ததுனால செம்ம பசி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இதுதான் என்னோட மெயின் டிஷ், சிக்கன் லாலிபாப் மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு முடிச்சது தான் செக்இன் பண்ணவே போகணும். அதனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது என்னோட ட்ரெஸ்ஸும் நானும். பட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். மின்ஸ்ட் சிக்கன் இல்லை, ஐ திங்க் ஸ்வீட் சாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பைசி சாஸ், இது சில்லி சாஸ். இந்த சிக்கன்லேயும் அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா இன்டியூஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இது பேசிக்கலி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் இப்படி பிச்சு வச்சுக்கிட்டு இந்த சிக்கனையும் கொஞ்சம் ரைஸ், இந்த சாஸை கொஞ்சம் எடுத்து இது உள்ளார்க்க போட்டு, வெஜிடபிள்ஸ் எடுத்து இது உள்ளார்க்க வச்சு, ஸோ இதை அப்படியே கையில் எடுத்து இன்னைக்கு டோஸ் ஆஃப் எக் காஃபி. ஓ செம ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் போய் செக்இன் பண்ண போகிறேன். கொடுத்த காசுக்கு இப்படி ஒரு ரூமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹலோ, குவிக் ரூம் டூர். உள்ளார்க்க வந்த உடனே ஒரு பாத்ரூம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ். கப்புலா வந்தா யூனோ நம்ம தனியாக வர வந்திருக்கோமா, நமக்கு இது அவ்வளோ யூஸ் இல்லாட்டியும் இட்ஸ் ஓகே. ஒரு வாஷ் பேசின், அப்புறம் டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட், ஸ்டாண்டிங் ஷவர். எஸ்பெஷலி இந்த மாதிரி ரிங் லைட்ஸ் இருக்கிற பாத்ரூம்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு இன்டர்காம் ஃபோன், ஹீட்டருக்கு ஸ்விட்ச், டாய்லெட் அண்ட் ஹேண்ட் ஷவர். உள்ளார்க்க வந்த உடனே ஒரு ஃபுல் ஸ்கேல் மிரர், ஸ்டோரேஜ் ஏரியா, ஹேர் ட்ரையர், ஒரு சேஃப், அதுக்கப்புறம் வார்ட்ரோப் உள்ள பாத்ரோப்ஸ், டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா, ஒரு குட்டி மினி ஃப்ரிட்ஜ், அப்புறம் பெட்ஸ். அண்ட் ஒன் மோர் டைம், இங்கேருந்து அங்கே பார்த்தா எல்லாமே தெரியும், இப்போ அங்கே நானே தெரிகிறேன். ப்ளஸ் ஏர்கான் ரூம்ஸ் வித் கண்ட்ரோல் எல்லாம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பால்கனி. ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. கொடுத்த காசுக்கு டெஃபினட்டாக ஒர்த். கொஞ்சமாக போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வரேன். 2 hours later. ஹலோ, குட் ஈவினிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் வில்லேஜ். இந்த வில்லேஜ்க்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ப்ளஸ் நிறையா என்ட்ரி பாயிண்ட்ஸும் இருக்குது இந்த வில்லேஜ்குள்ளே போகிறதுக்கு. அந்த ரூட் ஃபுல்லாகவே ரொம்ப சீனிக்கான வியூஸாக இருந்துச்சு. அண்ட் நிறைய டூரிஸ்ட் இந்த ரூட் எடுக்க மாட்டாங்க அப்படின்றனால அந்த ரூட்டுமே காலியாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் ஆனதுனால ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் குவிக்காக போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஐ எம் ரிட்டர்னிங் பேக் டு த ஹோட்டல். ஸோ அகேன் திருப்பி நாளைக்கு ஒரு 150 வேஸ்ட் பண்ணி திருப்பி இதில் கேட் வில்லேஜில் பார்க்காத வீடி பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணும் நாளைக்கு வந்து. இது வந்து ஒரு ஹில்லி ஏரியா அப்படின்றனால நான் சுத்தமாக மறந்துட்டேன். லைக் இங்கே குவிக்காக டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஈவினிங் டைமில் இந்த வில்லேஜ் பிளான் பண்ணது தான். அண்ட் ஆல்சோ நான் அலோனாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. பிகாஸ் அந்த ரூட்டில் யாருமே இல்லை கூட. லக்கிலி எனக்கு ஒரு கிராப் டிரைவர் கிடச்சி என்னோட ஹோட்டல் அகாமடேஷனுக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டார். என்னடா ஸ்டார்டிங்லேருந்து ட்ரிப்பு ரொம்ப நல்லா போகுதே, ஒன்றுமே சொதப்பலையேன்னு பார்த்தேன். இவ்வளோ டென்ஷனுக்கு அப்புறம் டெஃபினட்டாக எனக்கு ஒரு ரிலாக்ஸிங் மசாஜ் வேணும்.
ஸோ நான் வந்து என்னோடய மசாஜ் வந்து புக் பண்ணிட்டேன். வந்தோடனே வந்து உட்கார வச்சுட்டு இந்த டீ மாதிரி ஏதோ ஒரு ஹாட் லிக்விட் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளோத்ஸ் சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் மை நியூ ஸ்லிப்பர்ஸ். ஓகே கைஸ், நான் மசாஜ் முடிச்சுட்டு திருப்பி வந்து உங்களை பார்க்குறேன். கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சொதப்பல். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ நான் இந்த வில்லேஜோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ பாடி மசாஜ் முடிச்சோடனே எனக்கு வந்து பயங்கரமாக பசி எடுத்துச்சு. அதனால் இப்போ நான் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். சூப் வந்துருச்சு. தட் வாஸ் லைக் ரியலி குவிக். சூப் அண்ட் த பிரெட். ஃபர்ஸ்ட் பைட். எடுத்தோடனே இந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா வாய்க்குள்ளே போடக்கூடாது. 2-3 வாட்டி வாயில் போட்டு வாய் வந்து வேகிருச்சு நல்லாவே. ஸோ வாட்? அங்கே பாருங்க ஒரு பூனைக்குட்டி. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இங்கே இருக்கிற வெயிட்ரஸஸ் கூட அவங்க ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. Thank you. And mixed salad. Thank you. And fry. Yeah, you can put it here. Yeah. Thank you. So sorry. No problem, all good. ஆர்டர் பண்ண ஃபிஷ்ஷும் வந்துருச்சு. இங்கே பாருங்க. நல்லா எனக்கு தெரியும், நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க என் டேபிள் இவ்வளோ கிடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட சால்மன் ஃபிஷ்ஷோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இல்லை ப்ராப்பராக குக் பண்ணியிருக்கு. லேயராக இருக்குது. ரியலி நைஸ். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. சுத்தமாக காரம் இல்லை. நான் ஆர்டர் பண்ண செகண்ட் ஐட்டம் வியட்நாமீஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட், பேம்பூவில் குக் பண்ண ரைஸ். சம்டைம்ஸ் நம்ம பசியில் இருந்தால் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. நான் பசியில் இருந்ததுனால நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு தான் தெரியல. இது வந்து எனக்கு ஃப்ளேவர்னு பெருசாக தெரியல. எனக்கு வர ஒரே ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் தெரியுது. ப்ளஸ் வந்து இந்த செசமி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க மேலே மட்டும். இது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அதனால் வியட்நாம் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் இல்லைன்னா தட்ஸ் அ சின். ட்ரம் ரோல் ஃபார் த ஸ்ப்ரிங் ரோல். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. நைஸ். ஆயில் மட்டும் கொஞ்சம் பழைய ஆயில் மாதிரி இருக்குது. ஓகே, நான் முடிகிற வரைக்கும் முடிச்சுட்டு என்னோட கடையை ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.